மோட்டோ அவங்களோட ஃபோல்டபுள் சீரியஸான ரேசர் சீரியஸில் இப்போ புதுசாக மோட்டோரோலா ரேசர் ஃபோல்டு அப்படிங்கிற புது ஃபோல்டபுள் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோல்டபுள் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோல்டபுள் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக மோட்டோவில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ எஸ்பெஷலி இந்த ஃப்ளாக்ஷிப் சீரியஸில் அதே டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சிம்பிளாக இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 8.1 இன்ச்சஸ்க்கான LTPO OLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 2K ரெசல்யூஷன் நல்லா ஷார்ப்பாக இருக்க போகுது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட். இது ஒரு LTPO AMOLED அப்படிங்கிறனால 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற இந்த அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகிக்கும். இதனால் உங்கள் பேட்டரி பேக்கப்பும் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு HDR சப்போர்ட் இருக்குது. அதனால் பீக் பிரைட்னஸ் HDR மோடில் உங்களுக்கு 6200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே அல்ட்ரா தின் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுவே கவர் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.6 இன்ச்சஸ்க்கான எங்கேயுமே LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த LTPO டிஸ்பிளேக்கு 165Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் HDR மோடில் 6000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டபுளில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 5 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் அப்படிங்கிறது 8 Elite Gen 5 கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிலோவாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். எஸ்பெஷலாக இதில் பெருசாக கேமிங் யாரும் ப்ளே பண்ண போகிறதில்ல. மல்டிடாஸ்கிங்காக இருக்கலாம், இல்லை ஹெவி யூசேஜாக இருக்கலாம். இந்த ப்ராசஸர்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் 512GBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டபுளில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சோனியோட லிட்டியா மெயின் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.28 இன்ச்சஸ்க்கான சென்சார். செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் சென்சார் இங்கேயுமே ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. இது வந்து அவுட்டர் கவர் டிஸ்பிளேயில். அண்ட் இன்னர் டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 20 மெகாபிக்சலுக்கான இன்னர் டிஸ்பிளே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியர் கேமராவில் உங்களால் 8K வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும், அதுவும் 30 FPSல. அண்ட் 4K வீடியோஸ் உங்களால் 60 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 6000 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங்கும் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சாம்சங்கோட கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கோட ஃபோல்டு 7ல் 4400 mAh தான் பேட்டரி. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த 6000 mAhங்கும்போது உங்களுக்கு யூசேஜுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் ஸ்பீடும் இங்கே அதிகம். அண்ட் ப்ளஸ் இதனால் நீங்கள் பேட்டரி பேனிக் ஆகணும்னு சொல்லி பெருசாக அவசியம் இருக்காது இவ்வளோ பெரிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோவோட ஓன் UIயான MyUX அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 7 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 1,49,999க்கும் அண்ட் 16GB RAM 512GB வேரியண்ட் உங்களுக்கு 1,59,999க்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு FIFA வேர்ல்டு கப் 2026ஓட செலக்டட் எடிஷன் ஃபோனுக்கு உங்களுக்கு 1,69,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கார்டு ஆஃபராக உங்களுக்கு 10,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நோ காஸ்ட் EMI அப் டு 18 months வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் June 20 வரைக்கும் யாரெல்லாம் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 1 time ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோல்டபுள் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா
உங்ககிட்ட இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, நீங்கள் ஒரு ஃபோல்டபுள் தான் வாங்க போகிறீங்க, அதுவும் சாம்சங் ஃபோல்டபுள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோல்டு வாங்கலாமான்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்போட ஓரளவுக்கு நல்ல கேமராவும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோல்டபுள் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோல்டபுள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோல்டபுள் நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன். அண்ட் ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சரி, ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.